அர்ஜுனுக்கு அவங்க அம்மா நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு ராகினி ராகினி கத்துறாங்க. ராகினி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வராங்க. ஏற்கனவே நேற்றே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து மிரட்டியிருப்பான். குழந்தைய கொன்னுடுவேன், நீ இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லவன் அர்ஜுன் அப்படின்ற மாதிரியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கேட்பான், என்னம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீ இன்னும் இவன் கூட இருக்க பார்க்குறியான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைனா அவர் நல்லவர் தான், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்துணையே உள்ளே போயிடுறாங்க. இதை சரஸ்வதி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது குழந்தைய வச்சு மிரட்டியிருப்பான், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுது ராகினி, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வீட்டுக்கு போய் ராகினி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா செல்வத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க யாராவது ராகினியோட கதவை திறந்து விட்டாங்க அப்படின்னா யாருன்னே பார்க்காது, எங்கள் அம்மானும் பார்க்காது, எங்கள் அக்கானும் பார்க்காது, கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறியாக சொல்கிறாரு. ராகினி குழந்தையாச்சும் கொடுங்க, அவன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட குழந்தைய கொடுத்தனா நீ இங்கேருந்து ஓடி போய் தமிழ்கிட்ட அந்த சொத்து எல்லாமே கேன்சலேஷன் பண்ணுவேன், நான் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன், எனக்கு இந்த குழந்தை தான் இப்போ துடுப்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கின்னு வெளியே வராரு. அப்போ அர்ஜுன் அம்மான்னு கேட்குறாங்க, குழந்தைய கூட நான் வச்சுட்டு இருக்கேன், ஆஹா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் அர்ஜுனோட அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போடா, பட்னியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷம் கலந்து வச்சிடுறாங்க. அந்த சாப்பாடே பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு ஊட்டி விட்டு அனுப்புகிறாங்க. வண்டியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது, கையில் குழந்தைய வேற வச்சுட்டு இருக்காரு. வண்டியை தடுமாறி பார்க்குறாரு.